பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே பாக்கியா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி இத்தனை நாள் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாலும் தான் மகனை கைது பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஈஸ்வரியே பாக்கியாட்ட எய்த்து பேசுகிறாங்க. ஆனால் பாக்கியா திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க, இந்த விஷயத்தில் என்ன யார் கன்வின்ஸ் பண்ணாலும் சரி என்னால் நான் பண்ணதை தப்புன்னு ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா கோபி பண்ணதான் தப்பு. கோபி பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இந்த கம்ப்ளைண்ட்டை என்னால் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு இங்கே பாக்கியா திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. இதுக்கு ஈஸ்வரி, செலியன், இனியானு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் பண்ணது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல எழில் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அம்மா நீங்கள் பண்ணதாம்மா சரி. அவர் பண்ணுற தப்புக்கெல்லாம் நாம் அவரை தண்டிக்கிறதே இல்லைன்னு தாமா அவர் அடுத்தடுத்து நமக்கு குறைச்சலும் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனையும் பண்ணுறாருமா. அவருக்கு நாமளும் திரும்ப அடிப்போங்கிற பயம் இருந்தால் மட்டும்தான் அவர் இதுக்கு மேலே நம்மள்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். இன்றைக்கி தாம்மா நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க. உன் பிள்ளையா உன் பக்கத்தில் நான் என்றைக்குமே சப்போர்ட்டுக்கு இருப்பேம்மா. அன்னைக்கு நான் பண்ண தப்பு பெரிய தப்பு தாம்மா. ஆனால் அதை நான் இன்றைக்கி உணர்ந்துட்டேன். இனிமேல் எனக்கு அந்த பட வாய்ப்பே வேணாம்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டம்மா அப்படின்னு சொல்லவும் பாக்கியா ஒன்று என்ன எழுதி சொல்கிற, ஏன் அதெல்லாம் தேவைடா, நீ கண்டிப்பாக அந்த பட வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோ, அது மூலிமா சாதிச்சு காட்டணும்டா அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லவும் எழிலும் சரிம்மான்னு முடிவு பண்ணுறான். ஆனால் எழிலுக்கு மனசு கேட்கல. நாம் வசந்தை பார்த்து இந்த பட வாய்ப்பு வேணாம்னு சொல்லிடலாம் அப்படின்னு இங்கே எழில் முடிவு பண்ணுறான். ஏன்னா நம்ம கெரியர் ஒன்றும் இதில் போயிட போகிறது கிடையாது. நம்மளால் உழைக்க முடியும். எப்படி உழைச்சாலும் கண்டிப்பாக நாம் எழில் அப்படிங்கிறது பாக்கியோட பையன் அப்படிங்கிற அடையாளத்தை மட்டும் உண்டு பண்ணால் போதும் அப்படின்னு எழில் முடிவு பண்ணுறான். இங்கே ஒரு பக்கம் கோபி ராதிகா பார்த்துட்டு கோபிகிட்ட செம்மையாக திட்டிட்டு போயிடுறாங்க. நான் அத்தனை வாட்டி சொன்னேன், என் பேச்சை நீ கேட்கவே இல்லை. கேட்காம நீங்கள் பண்ண தப்புனால இன்றைக்கி நானும் மயவும் அசிங்கப்பட்டு நிற்கிறோம். அசிங்கப்பட்டது மட்டும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிட்டிங்களே எங்களை. இனிமேல் எங்கள் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு சொல்லி ராதிகாவும் போயிடுறாங்க. கோபிக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் கோபியோட ஃப்ரெண்டு வராரு. கோபியோட ஃப்ரெண்டுக்கிட்ட இது மாதிரி க்ளவுட் கிச்சனில் எங்கே பணம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கோ, நீ வக்கீலுக்கு எவ்வளோ நாள் செலவு பண்ணு, எப்படியாவது என்ன ஜாமீன்லையோ இல்லை இந்த கேஸ் வெளியே கொண்டு வா, நான் வெளியில் வந்தே ஆகும்னு சொல்கிறாரு. அவரும் போயிட்டு ஒரு சில வக்கீல்லாம் பார்த்து ஒரு சில பொய் ஆதாரத்தெல்லாம் ரெடி பண்ணி இங்கே கோபியை ஜாமீன்லேயும் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஜாமீன் வந்த கோபி எப்படியாவது பாக்கியாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முதல்ல அந்த செஃப் ஆனதை தூக்கணும். ஸோ அவனை தூக்கினா தான் நாம் பாக்கியாவுக்கு ஏதாவது குறைச்சல் கொடுக்க முடியும் அப்படின்னு கோபி முடிவு பண்ணுறாரு. இங்கே கோபி வெளியில் வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டவுடனே செலியனும் இனியாவும் கோபியை பார்க்க வீட்டுக்கு வராங்க. ஸோ இங்கே கோபி முதல்ல ராதிகாவை சமாதானப்படுத்தான்னு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே இங்கே ராதிகா கோபிக்கிட்ட பேச மறுக்கிறாங்க. என்னால் உங்கள்கிட்ட பேச முடியாது, ஏன்னா நீங்கள் மனுஷனாகவே இல்லை, இப்போது பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிருகமாக மாறிட்டீங்க. உங்கள்கிட்ட நான் என்ன பேசினாலும் உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது, அந்த நிலைமையில தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எங்கள்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி ராதிகா மாடிக்கு போயிடுறாங்க. கோபிங்க என்ன ராதிகா புரிஞ்சுக்காமல் பேசுகிற, அவள் எனக்கு பண்ண பாவத்துக்கு நான் அவளை பழி வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் இப்படி போய் முடியும் நான் எதிர்பார்க்கல. இது ஏதோ எதாச்சும் நடந்துருச்சு, இனிமே இதுமாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. அதுக்காக நீ என்கிட்ட பேசாமல் என்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டனா எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு கோபி கேட்க, இங்கே பாருங்க கோபி, எனக்கு உங்கள்கிட்ட பேச பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ராதிகா மேலே போயிடறாங்க. அப்போ தான் செலியனும் இனியாவும் கோபியை பார்க்க வராங்க. டாடி எப்படி டாடி இருக்கீங்க, பரவாயில்லையா, போலீஸ் ஸ்டேஷனில் அடித்தாங்களா அப்படின்னு சொல்லி இங்கே இனியாவும் செலியனும் நல்லா விசாரிக்கிறாங்க. டாடி உங்களுக்காக நான் அம்மாட்ட எவ்வளவோ பேசினேன், ஆனால் அம்மா என்னன்னா ரொம்ப அடமட்டாக இருக்காங்க டாடி, உங்களை கண்டிப்பாக உள்ளே தள்ளியாவன்னு சொல்லி சரியாக பேசினாங்க. எனக்கு செம்ம ஆத்திரமாயிடுச்சு. நானும் இனியாவும் அம்மாட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டோம். சொல்லப்போனால் எங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல டாடி. நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் இனியாவும் இங்கேயே வந்துடலான்ட்டு இருக்கோம் டாடி அப்படின்னு சொல்லவும் உடனே கோபி யோசிக்கிறாரு. இனியாவையும் செலியனையும் இப்போதைக்கு பிரிக்கக்கூடாது, ரெண்டு பேருமே அந்த வீட்டில் இருந்தால் தான் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு வெளியே வரும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்துலான்னு சொல்லிட்டு இங்கே கோபி நல்லா மாதிரி நடிக்கிறான். இல்லை சரியா, பாக்கியாவுக்கு தான் ஒன்றும் புரியாமல் இப்படிலாம் பண்ணுறா, அதுக்காக உங்களுக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்கணும், நீங்கள் அங்கேயே இருங்க. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அங்கே இருந்தால் தான் உங்கள் அம்மா ஒழுங்காக நல்லவளாக மாறுவா, இல்லைனா இப்படி தான் எதனா பண்ணிகிட்டே இருப்பா. நீங்கள் இப்போதைக்கு என் கூட வந்தீங்கன்னா அதுக்கும் சேர்த்து என்னை பழி வாங்கணும்னு ஆசைப்படுவா, அதில் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான்.
அதனால் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருங்கப்பா அப்படின்னு இங்கே கோபி ரொம்ப நல்ல மாதிரி பேசி இதுங்களை மனசை மாற்றி அவங்களுடைய வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சதுக்கு பிறகு இங்கே செஃப் ஆனந்தை பார்க்கலான்னு சொல்லி கோபி அவருடைய வீட்டுக்கே போகிறாரு. போயிட்டு அங்கே டீலும் பேசுகிறாரு. இது மாதிரி உனக்கு எவ்வளோ லட்சம் வேணும், எத்தனை கோடி வேணும், நான் தர ரெடியாக இருக்கேன். ஆனால் நீ பழையபடி எனக்கு விசுவாசமாக நடந்துக்கோ. பாக்கியா ஹோட்டலில் ஏதாவது ஒன்று பண்ணு, அந்த ஹோட்டலை இழுத்து மூட வை அப்படின்னு சொல்லி கோபி இங்கே பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாம் அந்த பிரியாணியில் கெட்டு போன சிக்கனை கலக்க வச்சோம் இல்லையா, அதனால தானே பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஸ்வீட் ஆர்டர்லையோ இல்லை சாப்பாட்லேயோ நீ திரும்பவும் அது மாதிரி எதனா ஒன்று பண்ணு, அதுக்கு எவ்வளோ செலவானும் பரவாயில்ல, நான் காசு தரேன், ஏதாவது பண்ணி இந்த பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை மூட வை அப்படின்னு சொல்லி கோபி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே செஃப் ஆனந்த் இந்த முறை கோபி பேசின எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்துருக்காரு. எடுத்தது மட்டும் இல்லாமல் கோபி வெளியே வந்துட்டாரு. கண்டிப்பாக பாக்கியாவுக்கு ஏதாவது குறைச்சி கொடுப்பாரு. நாம் அதுக்கு முன்னாடி இந்த கோபி எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் பேசின அந்த வீடியோவை செஃப் ஆனந்த் பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்துட்றாங்க. எல்லா டிவி சேனல்லையும் போடுறாங்க. அதை பார்த்த பொதுமக்கள் எல்லாமே அப்போது அன்னைக்கு பாக்கியலட்சுமி ரெஸ்டாரண்ட்டில் நடந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க இல்லையா, இந்த கோபி பார்த்த வேலையா இது, எதுக்காக இப்படி கட்டின பொண்டாட்டி பழிவோன்னு நினைக்கிறாருன்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக ஆத்திரப்படுறாங்க. இந்த விஷயம் டிவியில் வந்ததை பார்த்து இங்கே செலியனும் இனியாவும் பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. அப்போது டேடி தான் வேணும்னு பண்ணாரா, டேடி அவர் வாயாலேயே சொல்கிறாரு, அப்போ நாம தான் அவசரப்பட்டுட்டோமான்னு சொல்லி இனியாவும் செலியனும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இதை பார்த்த பொதுமக்கள் எல்லாருமே பாக்கியாவோட சோசியல் மீடியா பேஜில் கமெண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் பண்ண தப்புக்கு சாரி, இனிமேல் கண்டிப்பாக உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் சாப்பாடே வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இங்கே பாக்கியாவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்த பாக்கியாவுக்கு இங்கே செம்ம ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஒரு பக்கம் கோபி அடுத்தது பாக்கியாவுக்கு என்ன குறைச்சல் கொடுக்கலாம், என்ன குறைச்சல் கொடுத்தா எப்படி பாக்கியாவை திரும்ப பழி வாங்க முடியும்னு யோசிக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே கோபி தான் வாயாலேயே கொடுத்த அந்த ஒரு சின்ன வீடியோ பயங்கர வைரலாக பரவவும் போலீஸ் திரும்பவும் கோபியை அரெஸ்ட் பண்ண வராங்க. கோபி சொல்கிறாரு, நான் ஏற்கனவே ஜாமீன் லாஸாக வெளியே வந்திருக்கேன், அப்படிங்கும்போது உங்கள் ஜாமீனை இப்போ நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், ஏன்னா என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்களே தைரியமாக ஒரு வீடியோவாக பேசி வெளியிட்ருக்கீங்க. அந்த வீடியோ இப்போது ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. அதை பார்க்குற நீதிபதிகள் எல்லாருமே உங்களை உடனே அரெஸ்ட் பண்ணணும், அவருக்கு கொடுத்த ஜாமீனை கேன்சல் பண்ண சொல்லி இப்போ தான் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கோபியை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிடாங்க. கோபி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு, ஆனால் இங்கே கோபியை ரிலீஸ் பண்ணுறதாவே இல்லை. கோபிக்கு இப்போது பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணலாம், இந்த பாக்கியாவை பழி வாங்கலான்னு நினைக்கும் போதே நம்மளை பிடிச்சி திரும்பவும் ஜெயிலில் போட்டாங்களே, எப்படி நாம் இப்போ இதுலேருந்து வெளியில் போக போகிறோம், எப்படி இந்த பாக்கியாவை பழி வாங்க போகிறோம், கண்டிப்பாக பாக்கியாவை பழி வாங்கியே தீரணும், பாக்கியாவை ஏதாவது பண்ணால் தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி இங்கே கோபி செம்ம டென்ஷன் ஆகிறாரு. திரும்பவும் அவருடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி வர சொல்லி திரும்ப இந்த கேஸ்லேருந்து என்னை எப்படி வெளியே கொண்டு வரலாம், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுன்னு சொல்லி இங்கே கோபி சொல்கிறாரு. ஒரு பக்கம் பாக்கியாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. கோபி பழையபடி இப்போது ஜெயிலுக்கு போயிட்டாரு. கொஞ்ச நாள் ஜெயிலில் உட்காந்து களி சாப்பிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக கோபிக்கு எல்லாமே மறந்து போயிடும், அவர் திரும்ப நார்மலாக ஒரு மனுஷனாக மாறுவார் அப்படின்னு இங்கே பாக்கியா முடிவு பண்ணுறாங்க. எளியில் ஒரு பக்கம் அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசலான்ட்டு போகிறான். ஆனால் அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா பார்த்தா எல்லா விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, எனக்கு உன் கதை பிடிச்சிருக்கு, அதனால் உன் கதைக்காக தான் நான் அந்த படத்தை பண்ணுறேன், உனக்கு விருப்பம் தான் நீ எனக்கு படம் பண்ணி கொடு, வேண்டாம்னு நினச்சா நீ போயிட்டாரு, ஆனால் இனிமேல் இதுக்கு உங்கள் டேடிக்கு எனக்கு சம்மந்தமும் இல்லை, எனக்கு உன் கதை பிடிச்சிருக்குன்னு அந்த ப்ரொடியூசர் சொல்லிடுறாரு. எளிலும் சரி சொல்லிட்டு நான் படம் பண்ணித்தான்னு சொல்லிடுறாங்க. இங்கே கோபி என்னதான் பாக்கியாவையும் அவங்களுடைய பசங்களையும் பிரித்து பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இங்கே கோபியை எதிர்த்து நிற்கிற எளியனுக்கு இப்போது அழகான ஒரு பட வாய்ப்பு கிடச்சிருக்கு. பாக்கியாவுக்கு அவங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து போன எல்லா கஸ்டமருமே அந்த வீடியோ பார்த்துட்டு திரும்பவும் பாக்கியா ஹோட்டலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா ஹோட்டல் இங்கே பயங்கரமாக பிக்கப் ஆகுது. இந்த விஷயம்லாம் கோபிக்கு தெரிய வர கோபி ரொம்பவுமே ஆத்திரப்படுறாரு. ராதிகாவும் தங்கிட்ட பேசலை, தன்னை பார்க்க வரல. இந்த பாக்கியா தான் போட்ட சதி திட்டத்தில் தன்னை சிக்க வச்சுட்டு தான் ஹோட்டலை நல்லா நடத்த ஆரம்பிச்சிட்டா. நாம் இப்போது எப்படி வெளியில் போக போகிறோம், எப்படி இந்த பாக்கியாவை பழி வாங்க போகிறோம், முதல் வேலையாக அந்த ஹோட்டலை எப்படியாவது இழுத்து மூடணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு கோபி இங்கே திருன்னு முடிச்சிட்ருக்காரு. ஆனால் கோபிக்கு எதிராக இருக்க ஆதரத்துக்கு கண்டிப்பாக கோபி எப்படியும் வெளியில் வர விடாமல் அவரை ஜெயிலில் போகிறதுக்கு பாக்கியா முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக லாயர் ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே செஃப் ஆனந்த் அதுக்கான எல்லா வித ப்ரூஃபையும் கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக கோபி இன்னும் 4-5 வருஷத்துக்கு ஜெயிலில் மாட்டி அதனால பாக்கிய நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோபி என்ன பண்ணுவார், ஸோ கோபி என்ன சதித்திட்டம் தீட்டி வெளில வரப்போறாரு, எப்படி பாக்கியா பழி வாங்க போறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.